நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் வேலூர் மாவட்டத்துல இருக்கிற ராணிப்பேட்டைக்கு அருகில் இருக்கிற விநாயகேஸ்வரர் கோவில் என்னும் திருவலம் கோயிலை பத்தி பார்க்க போறோம். கோவில் 1000 வருடம் பழமையான கோவில். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு. தாயார் பெயர் வல்லாம்பிகை, மூலவர் பெயர் வில்வநாதேஸ்வரர். உள்ள விநாயகருக்கு கனிவாங்கிய விநாயகர்னு பெயர் வந்திருக்கு. விநாயகர் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வலம் வந்து ஞானப்பழத்தை வாங்கிய தலமே இந்த தலம் தான். அம்மையை அப்படியும் வலம் வந்த ஞானப்பழம் வாங்கிய திருத்தலம் என்பதாலே திருவலம்னு பெயர் வந்திருக்கு. எல்லா சிவாலயங்களையும் சிவனை நோக்கி இருக்கும் நந்தி இந்த கோவில்ல சிவலிங்கத்தை நோக்காமல் வாசலை நோக்கியபடி இருக்கு. இத்தல ஈசனுக்கு அருகில் உள்ள கஞ்சன்கிரி மலையில் இருந்துதான் அபிஷேகம் நீர் எடுத்துட்டு வருவது வழக்கம். ஒரு முறை எடுத்துட்டு வந்த சிவனடியார மலையில் வாழ்ந்து வந்த கஞ்சன் என்ற அசுரன் தடுத்தான். சிவனடியார் ஈசனை வேண்டினார். சிவபெருமான் நந்தியை எழுப்பினார். நந்தி தேவன் கஞ்சனை 8 பாகங்களாக பிரிந்தார். சிவபெருமான்கிட்ட இரவாவரம் பெற்றிருந்த கஞ்சன் அவ்விடம் விட்டு ஓடிவிட்டான். அதனாலேயே கஞ்சன் மீண்டும் வருகிறாரா என்பதை கண்காணித்து நந்திதேவர் கோவில் வாசலை பார்த்தவாறு இருக்கிறார் என்று வரலாறு சொல்லுது. இந்த கோயில் வரலாறு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு தானே.